अस्सलाम अस्सलाम वालेकुम सर। எல்லாரும் ரெக்கார்டிங் முடிஞ்சுட்டா? ओ सर சரி. மரா எப்படி எல்லாரும் சோமா இருக்கீங்களா? வீட்டு எல்லாரும் சோமா? ओ सर। ओके ओ सर। ஊர்ல மழை பெய்யுதா? நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பெய்யும். இல்ல சார். வெள்ளமே வந்துச்சு எங்க வெள்ளம்? படிப்பா ஆம் சார். கலைஞர் எல்லாரும் ஆம் சார். மலைக்கு தூக்கம் வருதோ? இல்ல சார். என்ன நூறு அவனுக்கு தூக்கம் தானே வரணும். ஆயிஷா ஹம்ரா வந்து ஆயிஷா ஹம்ரா 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 வந்து ஆயிஷா ஹம்ரா ஆயிஷா சஹானி கேக்குதா? ஆயிஷா ஷஹானி அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ணாட்டி என்ன பிள்ளைகள் நடக்கும்? ரிமூவ் பண்ணிடுவீங்க. ரிமூவ் பண்ணப்படும். ரிமூவ் பண்ணப்படும். அப்ப கேட்டுச்சா ஆயிஷா சஹானி? ஆயிஷா சஹானி உங்களுக்கு கேட்குதே தெரியும். அன்மியூட் பண்ணாம இருந்தீங்கடா. உங்களோட மார்க்ஸ் வந்து என்ன மார்க்ஸா இருந்துச்சோ அதே மார்க்ஸா தான் நீங்க இன்னொரு ஒரு வருஷம் என்னோட படிச்சாலும் இருக்கு. அந்த விஷயத்தை நான் கூறிக்கொள்றேன். கேட்டுச்சா? அன்மியூட் பண்ணாம இருக்கிற மார்க்ஸ் வந்து பிள்ளைகள் கூறுறது ரொம்பவே குறையத்தான். ஸோ கொஞ்சம் அதை மனசுல நினைவு வச்சுக்கலாம். வச்சுக்கொள்ளும். சரிதானே? சரி, நம்ம என்ன படிக்கணும்? யாராவது சமன்பாடுகள். பங்குகள் எல்லாருக்கும் பங்குகள் அவங்களுக்கு படிச்சது இல்லையே? என்ன படிச்சோம்? சதவீதம். சதவீதம் என்ன படத்துல என்னென்ன பிள்ளைகள் வரும்? வரி வேற வருமான வரும். வட்டி வரும், வரி வரும். வரியில என்னென்ன வரிகள் இருக்கு? தீர்வை வரி, வருமான வரி, சுங்க வரி, வருமான வரி. சரி, இதெல்லாம் வரும். சரிதானே? சரி. நாளையோட வந்து அட்மிஷன்ஸ் எல்லாம் இழுத்து மூடப்படும். இனி அடுத்த செப்டம்பருக்கு இதே போல் போடுவோம். இதே போல் கொஞ்சம் வரும், கொஞ்சம் கிளாஸ் விட்டு என்ன செய்யும் சரிதானே? மைக்கேல ஓப் பண்ணி கொள்ளுங்க. மைக்கேல் ஜாயின் ஆனா பிள்ளைகள் ஜாயின் ஆனா மறந்து ஓப் பண்ணுங்க. வீட்டை ஹைக்கிற எல்லாம் கேக்குது. இன்னைக்கு என்ன கான்செப்ட்னே தெரியாம கேக்குது. அப்ஷா கேக்குதா? அப்ஷா அப்ஷா கேக்குதா? ஓ சார் எங்களோட டோலி டோலி வந்துச்சான்னு பாருங்க. வந்திருக்கு சார். கூப்பிட்டு பாருங்க டோலி வந்திக்கான்னு. நுஹா வந்திக்கிறேன். வந்திக்கலாம். சரியா? ஆயிஷா ஹம்ரா நஃபா வந்துச்சா?
ஆயிஷா ஹம்ரா கேக்குதா? வரலையா? நஃபா வந்துச்சா கிளாஸுக்கு? எல்லா நஃபாவும் வந்ததா? அக்கீலா எல்லா அக்கீலாவும் வந்ததா? கன்சா, கதீஜா, சார் முனாசிர். சார். ஓகே ஃபைன். சரி, புதிய யூனிட்டுக்குள்ள போறோம். யூனிட் எத்தனை? 15. யூனிட் 15. யூனிட் 15 என்னது? சமன்பாடுகள். சமன்பாடுகள். இந்த பாடம் சும்மா பாடமா இல்லாட்டி கட்டாயம் படிக்கணுமா? கட்டாயம் படிக்கணும். எல்லா பாடமும் கட்டாயம் தான். சரி, முதலாவது சமன்பாடு அப்படின்னா என்ன? சும்மா சொல்லுங்க. சமன்பாடு அப்படின்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க. சமன்பாடு அப்படின்னா கோவை. கோவை. வேற? சமன்பாடு அப்படின்னா என்ன? அச்சரவான கோவையில மென்களும் வரும். வேற? தெரியா கணியங்களுக்கு பெருமானம் அடிக்கிறது. பெரியா கணியங்களுக்கு பெருமானம் கணிக்கிறது. சரி, வேற? சமன்பாடு அப்படின்னா என்ன? அவ்வளவுதான் கேள்வி. சிம்பிள் கேள்வி. என்ன கேள்வியான சமன்பாடு அப்படின்னா என்ன? அவ்வளவுதான் கேட்டிருக்காரு. சஜா கவரேஜ் இல்ல. ஆயிஷா நஸ்மா ஓ சார். சமன்பாடு அப்படின்னா என்ன? தெரியாது. தெரியாத சமன்பாடு. ஓ சார். சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. நமக்கு வெக்கமே இல்லைன்னு. வேற யாருக்கு தெரியும்? இல்மா தெரியுமா? இல்மா, எல்லா இல்மாவுக்கும் தெரியுமா? தெரியா சார். சரியா. வேற மத்த இல்மா? பாத்திமா இல்மா? தெரியா சார். தெரியாது. அது நம்ம நம்ம அதுல வெக்கப்படுறது இல்லை தானே? அப்படித்தானே? நம்ம அதுல வெக்கப்படுறோம். நம்ம தெரியான்னு சொல்றதுக்கு. தெரியான்னு சொல்றது வெக்கப்படுறோம். அப்படிதானே? சரி. ஆசிகா, சமன்பாடு என்ன? நான் சொல்லும் போது இதுதான் சமன்பாடுன்னு தோணும். அப்படிதானே? அப்படிதானே? சரி, உமாமா சமன்பாடு என்ன? நீ சொல்லு. அதே இது சொல்லு. உமாமா சமன்பாடு என்ன? தீர்வு காணறதுக்கு பயன்படுத்துறது. ஆயிஷா மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்ஷா என்னது? அப்ஷா சமன்பாடு என்ன? அப்ஷாவுக்கு தெரியுமா? 3 அப்ஷா இருக்கு. டேய் ஃபர்ஹான், கேக்குதாடா? ஃபர்ஹான் அன்மியூட் பண்ணி வை. சமன்பாடு அப்படின்னா என்ன? தெரியாவா? சரியா யூசானா அன்மியூட் பண்ணாதாம மார்க்ஸ் எல்லாம் கூடும். சொன்னா கேளுங்க. உண்மையாதான் சொல்றேன், பொய்க்கெல்லாம் சொல்லல. சரியா சார். தெரியாண்டாவது சொல்லுங்க முதலாவது. ஹஸ்னா, 2 ஹஸ்னாக்கும். ஹஸ்னா முபாரக், ஹஸ்னா 2 பேருக்கும் தெரியுமா? தெரியா சார். சரி, எனக்கு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3 சமன்பாடு சொல்லுங்க. நான் முதலாவது போட போறேன்.
சமன்பாடு. ஒருங்கமை சமன்பாடு. இந்த சமன்பாடுகளுக்கு ஒரு 3 உதாரணம் சொல்லுங்க. புஷ்ரா, சமன்பாடு என்ன? ஒருங்கமை சரி, உதாரணம் அப்படின்னா இப்ப நீங்க அச்சிரமணியத்துல சொல்றீங்களே அப்படி சொல்லுங்க. கன்சா சமன்பாடுன்னா தெரியுமாமா நமக்கு? கன்சா தெரியும் சார். அழகா சொல்லுவீங்க, எனக்கு தெரியாது. கதீஜா, கதீஜாவா கண்மணியா? கதீஜா சரியா சார். தெரியா சார். அர்ஷத், எம் அர்ஷத் தெரியானே. 2 மிஃப்ராகும் தெரியா சார். மத்த மிஃப்ரா அழகா சொல்லுங்க. மின்ஹா தெரியாய் ஓ சார். கேள்வியே கேட்கல. சோமாய்க்கியா? அல்ஹம்துலில்லாஹ். வீட்டு எல்லாரும் சோமா? ஓ சோஹம். சமன்பாடு என்ன? தெரியா சார். நுஹா, நுஹா தெரியா சார். சரி. நஸ்லான், நிஃப்ரா, நிஃப்ரா நிஃப்ரா ஓ சார். ஓகே புள்ள? கொஞ்சமாவது? ஓ சார் கொஞ்சம். சரி சரி. நுஃபைசா, தெரியா சார். பார்த்தேன் உமாமா, அது இல்ல. சீமா, சீமா நவால் இங்க வாங்கோ. ஓ சார். சமன்பாடு என்னமா தங்கம்? தெரியா. சரியா, அதை மட்டும் அழகா சொல்லுங்க. அடுத்து சஹாமா, ஓம் சார். சமன்பாடு என்னன்னா அட்சர கணித பின்னங்களை தீர்க்கிறது. பின்னங்களை தீர்க்கிறது. சரி, ஓகே. சாபிர், சமன்பாடு என்ன? சாபிர் தெரிய சார். தெரியாண்டா எவ்வளவு அழகா சொல்றீங்க. அது மட்டும் அந்த ஃபாஸ்டா வருது வாயில். சஸ்னா தெரியாத உனக்கு? மறந்துட்டா? இல்ல இல்ல 2 அட்சர கணித கோவைகளை தீர்ப்பதன் மூலம் தெரியா கணிதத்துக்கு விடை எடுக்கிறது. விடை எடுக்கிறேன். சரி. உமர், உமைரா உமரா? பேசு தம்பி, பேசு. பொம்பளை பிள்ளைலாம் எங்கிட்டு வைக்கப்படாது. அடுத்து யாசிப், யாசிப் தானே? யாசிப் சொல்லண்டா, சமன்பாடு என்ன? தெரிய சார். அவ்வளவுதான் விஷயம். ஒத்தனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. சரி, அவன் சும்மா வாயத்தை வந்து கதைக்க மாட்டான். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தன் மட்டும் தான் சொல்லிங்க. இதுல எத்தனை பேர் நீங்க 75 பேர் கிட்ட சொன்னா 75ல ஒருத்தனுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கும் தெரியும், ஆனா உங்களுக்கு டவுட். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். இப்ப நான் வந்து உங்களுக்கு உதாரணம் கேட்கிறேன். சும்மா சமன்பாடு ஒரு 3 சொல்லுங்க. ஒருங்கமை சமன்பாடு. இல்ல இல்ல, நான் அப்படி கேட்கல. சும்மா அந்த உங்களுக்கு எக்ஸ் y எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. நான் அப்படி சொல்லுங்க 3 சும்மா. y சமன் mx சரி. சரி, y சமன் வேற x சமன் 3. x சமன் 3 வேற y சமன் 0. y சமன் 0. இப்படியே பார்த்து பார்த்து சொல்லலாம். வேற ஏதாவது சொல்லுங்க. சும்மா x x plus y சமன் என்ன சொன்னாங்களா? 10. 10. சரியா? 10. இது எல்லாத்துலயும் செல்லக்குட்டிகள் எல்லாத்தையும் கேட்குதாமா? எல்லாரும் கேட்குதா? கொஞ்சம் அன்மிட் பண்ணி பேசுங்க. எல்லா செல்லக்குட்டியும் ஓ சார். செல்லக்குட்டி கேட்குது தானே? கேக்குதா சரணா? கேக்குதுதானே உனக்கு? எல்லா செல்லக்குட்டியும் கேக்குதுதானே? சரி, எல்லாரும் கண் திறந்து பாக்குறீங்களா? பெருசா திறந்து பாருங்க. இது எல்லாத்துலயும் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? சமன். தெரியா கணியம். சமன்றது அதுக்கு பேருங்க சமன்பாடு. சமன்பாடு என்னது? சமன். சமன் இருந்தா தானே சமன்பாடு. சரிதான் நான் சொல்றது? ஓ சார். சிம்பிளான ஒரு விஷயம் தானே.
சிம்பிளான விஷயமா கஷ்டமான விஷயமா? சிம்பிளான விஷயம். சமன்பாடுன்னா ஒன்றுமே இல்லை. சமன் இருக்கும் அதுல. அப்பதான் சமன்பாடு. புரிஞ்சுட்டா? முதலாவது விஷயம் எல்லாரும் கிளியர். இதுலயும் இந்த சமன்பாடுன்னு சொன்னா இப்ப இப்படி தானே. இப்ப நான் வந்து சும்மா இருக்கிறேன், இப்படி ஒன்று தரேன். இப்ப உடனே நான் சும்மா ஒன்று உதாரணம் போதும். முதலாவது ஒரு உதாரணம் போதும். இதெல்லாம் எழுதுங்க. இதை பார்த்து இப்ப எக்ஸோட 3 கூட்டுனா 5ன்னு சொல்றேன். சரிதானே? எப்படி இதுல விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சரி, சும்மா சொல்லுங்க. இது என்னது? சமன்பாடு. இது சமன்பாடு. சரி, இப்ப இதுக்கு விட என்ன? 2. இப்ப உங்களால விட சொல்ல ஏழுது தானே இது. விட சொல்ல இல்லையே, சும்மா நார்மலாவே. அப்ப இவருக்கு பேர் என்ன? எளிமையா நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப இவருக்கு பேர் என்ன? எளிய சமன்பாடு. சமன்பாடு. எளிய சமன்பாடு. எளிய வேலை வாக்குடான்னு சொல்லுவாங்க எங்கட சைட்ல. அப்ப இதுக்கு பேர் என்ன? எளிய சமன்பாடு. எளிய சமன்பாடு. அப்ப எளிய சமன்பாடு எல்லா செல்லக்குட்டிக்கும் வணங்கிட்டா? முதலாவது எளிய சமன்பாடை பத்தி நான் உங்களுக்கு சொல்லுங்க. சிம்பிளா குட்டி விஷயம் தான். இது தீர்க்கும் போது பிள்ளைகள் விளங்கலுமா? எளிய சமன்பாடு எப்படி இருக்கு? உங்களால சும்மாவே என்ன செய்ய எழுது? தீர்க்க இயலுது. இதே மாதிரி சும்மா இன்னொன்று பார்ப்போம். இன்னொன்று கொஞ்சம் இதா பார்ப்போம். இப்ப சும்மா உதாரணத்துக்கு வந்து இப்ப 2a = 3 சமன் 11 இருக்கு. இப்ப இதை பார்த்தாலே உங்களால தீர்க்கக்கூடிய மாதிரி தானே இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னு சொன்னா ஒரு தெரியா கணியம் தான் வருது, ஒரு சமன்பாடு தான் இருக்கு. சரிதானே? ஒரு தெரியா கணியம் தான், ஆனா ஒரு சமன்பாடு. ஒரு சமன்பாடு. அப்ப இதுக்கு பேர் என்னது? எளிய சமன்பாடு. எளிய சமன்பாடு. சரிதானே? அப்ப என்ன இருக்கணும்? ஒரே ஒரு பெரிய கணியம். சமன்பாடு. எளிய சமன்பாடுன்னா என்னன்னு எழுதுவீங்க செல்லா குட்டிகள்? தெரியா கணியம். ஒரே பெரிய கணியம் சார். ஒரே ஒரு தெரியா கணியம். அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருக்கும்? விளங்கினீங்க? முதல்ல சமன்பாடு என்னன்னு பார்த்துட்டோம். ரெண்டாவது எளிய சமன்பாடு என்னன்னு பார்த்துட்டோம். சரிதானே? இதை எழுதி முடிங்க. அடுத்து இருக்கும் ஒவ்வொரு சமன்பாடு இல்லைங்க. நான் ஒண்ணு உங்களுக்கு அழகா சொல்லி தருவேன். இப்ப இதை நான் சொல்லிட்டு இதுக்கான கேள்விகளை செய்வோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சமன்பாடை பார்ப்போம். இதுல முக்கியமான ஒன்று வரும். உங்களுக்கு கட்டாயம் எத்தனை மார்க்ஸ் வரப்போகுது? இதை மட்டும் ஒழுங்கா படிச்சீங்கன்னா 100க்கு எத்தனை கிடைக்கும்? 5. இல்ல. இங்க பாருங்களேன். ஒருங்கமை சமன்பாடு செஞ்சா எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும்? 5. 100க்கு 5 கிடைக்கும். பேப்பர் ஃபுல்லா எடுத்தா 100க்கு 5. இந்த தீர்க்க, முறுக்குக, வறுத்தெடுக்க அப்படிலாம் கேள்வி வரும் தானே. தேங்காய் பால் ஊத்துக அப்படின்லாம் கேள்வி வரும் தானே. சமன்பாட்டை எக்ஸின் பெருமானத்தை தேங்காய் பால் ஊத்துக அப்படின்னு சொல்லி வரும் தானே. தானே சுருக்குக, முறுக்குக, வறுக்குக, பொறிக்கேன் வரும் தானே. அப்ப அதுல எத்தனை மார்க்ஸ் கிடைக்கும் போது? ஒரு மார்க்ஸ். இங்க 1 5. அப்ப மொத்தம் எத்தனை? 100க்கு 6. ஒழுங்கா படிக்காட்டி 6 என்ன செய்யும்? உங்களை பார்த்து திருச்சி காட்டு ஆய் சொல்லுங்க. பாய் சொல்லு. சரிதானே? இதான் நடக்க போகுது. அப்ப விளங்கித்தானே? அப்ப இதை படிச்சா 1 மார்க். அடுத்த இதை மெயினா படிச்சா அடுத்த 5 மார்க்ஸ். அதையும் விட்டு இன்னொரு ட்விஸ்ட் சொல்லையா? இப்படி சமன்பாடுன்னு ஒரு கேள்வி வரும். சரியா? அதுல என்னன்னு சொன்னா இருபடி சமன்பாடுன்னு ஒரு கேள்வி வரும். அதுல தீர்க்கிற பாட்டு ஒன்று வரும். சரியா? தீர்க்கிற பாட்டுனா இருபடி சமன்பாடு எடுக்கிறதுக்கு நமக்கு இங்க இருக்கிற விஷயமும் கட்டாயம் தேவைப்படும். அப்ப கிட்டத்தட்ட அடிச்சு கிடிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு 7 தொடக்கம் 8 மார்க்ஸ் இந்த பாடத்தை படிக்கிறதால நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம தான் படிக்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? படிச்சா நல்லா வரும்.
நல்லா வந்துரும். படிக்கவே வேணாம் மொத்தம். அப்படியே நீங்க அடுத்த வருஷம் கிளாஸ் சொன்னீங்க வாங்க எழுதுவோம். சரியா? இதுவரைக்கும் ரிப்பீட் வச்சு கிளாஸ் எல்லாம் தோணுனது இல்ல, உங்களுக்காக தோணுற வாங்க. சரியா? தெரிஞ்சிடும் அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்க. சரி, இப்ப இதுல விடை எடுக்கிற முறைகளை பாப்போம். சரியா? ரெண்டு உதாரணத்தை வச்சு நான் என்ன செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு? விடை எடுக்கும் முறை. முறையை சொல்லு. உங்களுக்கு இவர் வந்து சாச்சப்பாவா, மாமாவா, பெரியப்பாவா, என்ன முறை அப்படின்றத பார்க்கணும். இப்ப உண்மையில நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? இந்த 3 அங்கால போய் என்ன செய்ய போகுது? கழிபடு. அப்ப நான் முதலாவது விவரம் எடுத்துக்கொள்றேன். x + 3 = 5. இந்த +3 என்ன செய்யுது? அங்கால போனா மைனஸ் ஆகும். x க்கு எத்தனை விட வருது? 2. எல்லா தங்கச்சி எல்லா குட்டிகளும் மீண்டும் இந்த 2 தானே x க்கான விட. x ன்னு சொல்றது எத்தனையா? 2. அப்ப இந்த 2 கொண்டு இந்த இடத்துல போட்டா என்ன வரும்? 2 3 5. இங்காலே 5 வருதா? அப்ப 5 க்கு சமம் 5. ஆனா உண்மையா சொல்ல போனா நீங்க எல்லாரும் இப்படியே தானே செஞ்சு பழகுனீங்க. எல்லாரும் உண்மையை சொல்லுங்க. இதான் நம்ம உண்மையிலே எல்லா மாதிரி வாய்ப்பு இதா இருக்கட்டும், கிளாஸுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் இதே அதெல்லாம் சரி. உண்மையில இப்படித்தான் நடக்குதான்னு கேட்டா இது நடக்கிறது இல்ல. உண்மை அது இல்ல. உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு தெரியா கணிதத்துக்கு விடையை காணணும் அப்படின்னா வடிவா எல்லாரும் சொல்றத கவனிக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாருக்குமா? ஒரு நிமிஷம் வெயிட். அப்படியே இருங்க வரேன். இப்ப என்ன மாதிரி ஓகே சார். இல்ல சார். எல்லாரும் இப்ப சரி சார். கொஞ்சம் போனவர்க்கா ரீசெட் பண்ணிக்குவாங்க. சரியா? பிள்ளைங்க ஆளும் கவரேஜ் ஏதாவது அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. போனவர்க்கா ரீஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று டூ நாட் டிஸ்டர்ப்ல போடுங்க. டூ நாட் டிஸ்டர்ப் மேல ஒரு இது நிலவோட ஐகான் இருக்கு தெரியுமா? ஆம் சார். அதுல வச்சா அவங்களோட டேட்டா வேலை செய்யலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல போட்டு வைங்க. அதுல போட்டா ஜூம் எந்த ஆப் வைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும்தான் டேட்டா போகும், மத்த எல்லாம் கட் ஆயிடும். அப்படி இல்லை அப்படின்னா பின்னுக்குள்ள எல்லா ஆப்ஸையும் இப்படி வெளியப்படாண்டு துறக்கிடும். ஜூமை மட்டும் அதுல வச்சுக்கோங்க. சரியா? ஆம் சார். இது போர்ட் இப்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கணும். தானே ஷுவர் தானே? போயிட்டு வர மாதிரி சார். சார் மங்களா இது. சார் கொஞ்சம் கிளியரா இருக்கு. இது என்ன நடக்குது? ஒரு நிமிஷம் சரிங்க. இப்ப எப்படி ஆகி? சார். சார். இன்னொரு ரீஸ்டார்ட்.
இப்ப சரியா? ஓ இப்ப சரி. எல்லாருக்கும் ஓகே தானே? பிரச்சனை இல்லை. ஓ சார் அப்ப இதுல நடக்கிற உண்மை விஷயத்தை பார்ப்போம். எப்பயும் ஒரு தெரியா கணியத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவரோட இருக்க நம்பரை நம்ம என்ன செய்வோம்? இல்லாமல் அப்ப இவர்ல இந்த நம்பரை இல்லாம போனோம் அப்படின்னா மெட்ஸ் முறைப்படி என்ன செய்யணும் அப்படின்னா இவரோட எதிர்க்குரிய இவரோட ரெண்டு பக்கம் என்ன செய்யணும்? இந்த சமன்பாட்டை ரெண்டு பக்கமும் இல்லாமல் சேர்ப்போம். என்னத்தை சேர்ப்போம்? இதுல தெரியா கணியத்தோட யார் இருக்காரோ அவர எதிர்குறியையும் சமனான பெருமதியையும். அப்ப இவர எதிர்குறிய என்ன? பிளஸ். அப்ப எதிர்குறி மைனஸ். சமனான பெருமதினா 3க்கு சமன் 3 தானே? 3ஐயும் போடுவோம். அதே போல அந்த பக்கமும் அதே இதை போடுவோம். போட்டா என்னட்டு வரும்? சகமூலம் சயமூலம் இல்லாம போய் எக்ஸ் சமன் 5 2 3 போனா 2. இப்படித்தான் உண்மையில நடக்குது. பட் நம்ம எப்படி படிச்சுட்டு வந்தோம்? தொடர்ந்தும் இப்படி படிச்சுட்டு வந்தோம். சோ இதுல இதை செய்யறதால பிழை போடுவாங்களா? இப்படி செய்யறதால இல்ல. நமக்கு வர்ற மாதிரி செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு அறிவுக்காக சொன்னேன். அடுத்த விஷயம், இங்க எல்லாமே சமன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு வர்றதால சமனை வச்சு ஒரு கதை ஒன்று எழுதும். சமன் ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? இங்க வந்து நம்ம என்ன ஸ்டோரி கவனம் செலுத்தணும் அப்படின்றத பாப்போமா? சமன் அப்படின்ற இடத்துல சமன் அப்படின்னு வரும்போது எப்பயும் சமன்ல இந்த பக்கம் இருக்கிற ஆள அங்கால கொண்டு போகுது எதிர் செய்கை செய்வாரு. என்ன செய்கை? அப்ப கூட்டலா இருக்கிறது அங்கால கழித்தலா இருக்கிறது அங்கால பெருக்கலா இருக்கிறது அங்கால பிரித்தலா இருக்கிறது அங்கால சரிதானே? இப்ப இந்த பிரித்தல் பெருக்கல் இருக்குதானே, இவங்கள ஒரு விஷயமா சொல்லலாம். எப்படின்னா மேல இருக்கிறாள் சமனுக்கு அங்கால போனா என்ன பண்ணுவாரு? நான் உதாரணத்துக்கு a இன்டு b எடுக்கிறேன். இவ சமனுக்கு அங்கால போனா a என்ன பண்ணுவார்? சமனுக்கு அங்கால போய் பிரிப்பாடு. அதே போல b வந்து கீழே இருந்து மேல போனா பெருக்கப்படுவார். ஒரு சின்ன உதாரணம் மூலம் இதை தெரிஞ்சுக்கொள்ளும். சரியா? இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? வேலை வெட்டி இல்லையா இன்னைக்கு? இதுதான் ஒரு கட்டிடத்தை கட்டணும்னா என்ன தேவை? முதலாவது அத்திவாரம், இப்ப உங்களோட ஊர்ல செங்கலை வச்சு என்ன கட்டுறாங்க? பிளான் வேணும். முதலாவது நமக்கு பிளான் எல்லாம் போடுறதுக்கு முன்னுக்கு இதை செய்யணும் அப்படின்னா யாரு தேவை? ஆக்க தேவைதான் இல்லையா? ஆக்க தேவையே இல்லையா? இன்ஜினியர். இதை செய்யறதுக்கான ஆட்கள் தேவை. அப்ப நீங்க எல்லாம் அதை செய்யற ஆட்கள். ஏன்னா நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க. அப்ப நான் அதுல என்ன செய்ய போறோம்? எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு என்ன பேரு? அவருக்கு பேர் என்னடா? ஒரு குழாயோட தெரிவாரு இன்ஜினியர். இல்லடா, இன்ஜினியர் குழாயோடலாம் தெரிய மாட்டான். என்ன பேரு? டெக்னிக்காலஜி போய் படிப்பாங்க. டிராஃப்ட்மேன் ஒருத்தர் இருப்பாரு, அவரோட ஆள். இன்னொருத்தர் நிறைய பேர் இருப்பாங்க. சரிதானே? இதெல்லாம் தெரிஞ்சாதான் இப்ப அவருக்கு கட்டிடத்தை பத்தி என்னதான் அறிவு இருந்தாலும் அந்த வேலை செய்யற ஆளை விட இப்ப படிச்சுட்டு வர்றவனுக்கும் அவனுக்கு வித்தியாசம் இருக்கணும். அவனுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எப்படி கலவைகள் கலக்கணும் அப்படின்னு. முதலாவது நமக்கு பேசிக்கான நாலேஜ் இருக்கும். சமனுக்கு அங்காளைக்கால போறதே பாதி பேருக்கு புலவர்கள் இன்னும் இருக்கிறீங்களா இல்லையா? சரிங்கண்ணே. அப்ப அதை முதலாவது நம்ம கிளியர் பண்ணாதான் பாடத்துக்குள்ள படிக்கலாம். அதுக்கு முன்னாடி சும்மா எடுக்கணும் இந்த சமன்பாடு இந்த சமன்பாடு அப்படின்னு சொல்லி தரலாம். அப்படி படிப்பீங்கன்னு சொன்னா இந்த கிளாஸுக்கும் மத்த கிளாஸுக்கு என்ன வித்தியாசம் இல்ல. சரிதானே? அப்ப உதாரணத்தை பார்த்துக்கொள்ளுங்க. சிம்பிளான உதாரணம். அதே a = b எடுக்கிறேன். அது சமன் ஒரு 4 × 3 வைக்கிறேன். சரிதானே? இப்ப நான் இதுல முதலாவது
ஏ கண்டுபிடிக்கணும். ஏ இந்த பக்கம் இருக்கணும்டா, ஏட விடையை கண்டுபிடிக்கணும்டா, ஏ இந்த பக்கம் இருக்கணும், ஏதாவது ஒரு பக்கம் இருக்கணும். பி என்ன செய்யணும், மத்த பக்கத்துக்கு போகணும். அப்ப கீழே இருக்கிற பி அங்கால போனாருன்னா என்ன நடக்கும், பெருக்கப்படும். யாரோட பெருக்கப்படுவார், வடிவா பாருங்க. ஏ ஏ சமன் என்னட்டு வரும், 4/3 தர பி. இங்கால இருக்கிற ஆளோட பெருக்கப்பட போகுது. அதுல விஷயம் என்னண்டா தங்கச்செல்ல குட்டிகள், இப்படி இந்த பெருக்கல் எழுதுறீங்க, இப்படி பெருக்கல் எழுதும் போது பி யாரோட பெருக்கப்படுவாரு, நான்கோட. என்ன வரும், 4b ரிவர்ஸ்ல வரும் மாறி. இப்ப நான் என்னத்தை காணணும், B காணணும் இருக்கும். சரிதானே? அப்ப நான் B என்ன செய்யணும், இப்படியே கொண்டு போய் அங்க பெருக்க போறேன். அப்ப என்ன வரும், A சமன் 4/3 தர B வரும். எனக்கு B மட்டும் தானே இருக்கணும். அப்ப இங்க டிக்காக்கல என்ன செய்யணும், இங்கால பக்கம் கொண்டு வரும். சரிதானே சொல்றது, கீழே 3 இருக்க, அப்ப கீழே இருந்தா பிரிச்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்ப மேல வந்து என்ன செய்வார், ஏயோட பெருக்கப்படும். அப்ப 3 தர A சமன் 4 தர B. 4 மேல இருந்தால் தானே அவர் பெருக்கப்பட்டு தான் இருக்காரு, அதானே சொன்னேன். அப்ப இங்க வந்து என்ன செய்வார் அவரு, அப்ப 3/A 4 B அப்படின்னு சொல்றானே. இப்ப இதுல இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. நீங்க பார்க்க கொஞ்சம் லேசா தானே இருக்கு, பார்க்க கொஞ்சம் லேசா தானே இருந்துச்சு இதை செஞ்சது. இதுல உள்ள ஒரு பிரச்சனை தானே சொல்லையா, இதுல உள்ள ஒரு பிரச்சனை சிம்பிளான ஒரு உதாரணத்தை வச்சு சொல்லையா. இந்த பிரச்சனை ப்ராப்ளம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம புரிஞ்சு கொள்றதுல இருக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று சொல்றேன். பிரச்சனை ப்ராப்ளம் ஒன்று பார்க்கணும். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உண்மையில இந்த 4 கொண்டு வந்து நான் இங்கால பிரிச்சேனா, இப்ப இந்த 4 கொண்டு வந்து இங்க பிரிச்சுதானே போட்டேன், அப்படிதானே? சரியா நான் சொல்றேன், இந்த 4 கொண்டு வந்து இங்க பெருக்கிட்டு இருந்தனால உண்மையில அதுதான் நடக்குதான்னு கேட்டா இங்க ஒரு பெரிய ஒரு குழப்பமே வரப்போகுது. இவ பாருங்க, நான் ஒன்று எழுதுறேன், விட சொல்லுங்க. என்ன விட, 2. உண்மையா வல்லாகியா, ஓமா வல்லாகியா, வல்லாகியா காணுது, மல்லாஹி. என்ன நூறா டீம் வந்து ஜாண்டகி, சல்மா வந்து ஜாண்டகி. சல்மா எங்க போனுச்சு கேளு, எங்க சல்மா போன, பெரியம்மோட பெரியம்மன மகளுக்கு மகள் வீட்டுக்கு போன சார். பெரியம்மன மகள் வீட்டுக்கு 2ஆம் போய் நினைக்கலாமா சார்? புதுசா கல்யாணம் முடிச்சிருக்காங்களா, இல்ல எங்க வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்களா? இல்ல சார். ஆனா ஒரு 2 கிழமையா பாக்கல அவங்கள, அப்படியா? என்னமாவது சரியா, ஆனா சொன்னிச்சு நூறா சொன்னிச்சு, நீ எங்கேயோ போயிட்டியா, நீ வர மாட்டியா அப்படின்னு. போய் செலவான சரியா? அப்ப இதுக்கு எல்லாரும் விட சொன்னீங்க தானே. சரி, இதை நான் உண்டு செய்யல. சரியா? எல்லாரும் உங்களை கை அச்சா கையாகுது, குட்டிப்புள்ள கையால இந்த 4 கொஞ்சம் இங்கால கொண்டு வாங்க. எப்பயும் இந்த 4ஓட யார் பெருக்கப்பட்டு இருக்கும், ஒரு நம்பர் எழுதுனா அவரோட யார் பெருக்கப்படும், யாரு பிரிப்படும், தானே? அப்ப நான் அப்படி எழுதுறேன், எப்படி எழுதுறேன், 4 தர 1/2 எழுதுறேன். சரியா? இதுக்கு முன்னுக்குள்ள ஸ்டெப் எப்படி இருக்குன்னா, இதுல இருந்து வரது பாருங்க, 4 தர 1/2. இப்ப நான் என்ன செய்யறேன், 4 இங்கால எடுத்து 1/2 மட்டும் இப்படி எழுதுறேன். இப்ப இதுக்கு விட என்ன, 2. அப்ப நான் இதுல 2 क्वेश्चन கேக்குறேன். ஒன்று, நம்ம இதுல என்ன செஞ்சோம், 4 எத்தனையால பிரிச்சோம், 2. இப்ப 4 எத்தனையால பெருக்கிறோம், 1.
அரையால 4 ஒன்றின் கீழ் ரெண்டா 2ஆல பெருக்கிறோம். ரெண்டுக்கு சேம் விட தானே கிடைக்குது. இது 2 இல்ல இந்த நம்பருக்கு செஞ்சாங்க உங்களுக்கு. ஒரு நம்பரால பிரிக்கிறதும் அவர் அந்த ஆளை மட்டும் தனியை எடுத்து போட்டு இப்ப இந்த இடத்துல நான் எப்படி எழுதலாம்? இவரை வேற மாதிரி, இவரை வேற எப்படி எழுதலாம் சொல்லுங்க. இவரை வந்து நான் இப்படி எழுதலாம் தானே, 3ன் கீழ் 4 தர ஏன்னு எழுதலாம் தானே. இதை இன்னும் மாத்தி கீழே எழுதுறேன், விளங்காடி சொல்லுங்க. விளங்குனா இதில் எழுதலாம். இதை இன்னுமே மாத்தி நான் எழுதுறேன்டா, இந்த 3A அப்படியே வச்சுக்கொள்றேன். 3A தர 1ன் கீழ் 4 இப்படின்னு எழுதலாமா இல்லையா? எழுதலாம். விஷயம் என்ன, இதோட சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னா, 4ஆல பிரிக்கிறது ஒன்றுதான், பெருக்கிறது இல்ல இல்ல 4ஆன்னு சொல்றேன். 4 கீழே வைக்காது, அவரால பெருக்கிறதும் ஒன்றுதான், 4ன் மேல் 1ஆல பெருக்கிறதும் எப்படி. இப்ப 4ஆல பிரிக்கிறதும் ஒன்றுதான், 4ன் மேல் 1ஆல பெருக்கிறது. இப்ப 5ஆல பிரிக்கிறது ஒன்றுதான், 5ன் மேல் 1ஆல பெருக்கிறதும் ஒன்றுதான். இதுதான் பேசிக் ஆஃப் சமன்பாடு. இது திரும்பி எப்ப படிச்சிருக்கோம் 11ஆம் ஆண்டுகளுக்கு? நான் உங்களுக்கு ஒரு டைம் அழகா படிச்சிருந்தேன், கவலை இல்லாம முடிக்கிறேன். சரிதானே? இதை எழுதி முடிச்சீங்கன்னா சொல்லுங்க. அன்ஹா கேட்டுச்சா? அன்ஹா 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 ஒரு 5 டொட்டு அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. பேசாம அப்படியே இருந்தீங்கன்னா கஷ்டம். அன்மியூட் பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் கதைங்க. சரியா? எல்லா குட்டியும் எழுதி முடிஞ்சா? இல்ல சார். ஆயிஷா சஹானி, ஆயிஷா சஹானி உங்களோட 2வது கோல் இது. அன்மியூட் பண்ணாட்டி கிளாஸ் குரூப் இதுல இருந்து நான் ரிமூவ் பண்ணிருப்பேன். அன்மியூட் பண்ணுங்க. ஆயிஷா சஹானி. ஆம் சார். உங்களுக்கு கேட்குதா நம்ம பேசுறதெல்லாம்? ஆம் சார். அது மைக் ஒன்னாகல. மைக் ஒன்னாகலையா? மைக் என்ன நடந்துச்சு? போய் சொல்லுங்க சொல்லுங்க. நான் சொல்ல மைக் ஒன்னாகும்போது ஒழுங்கா டச் ஆகலன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, டச் ஆகல தானே? இல்ல சார், இப்பதான் ஒன்னாகுது. இவ்வளவு நேரம் என்ன ஆச்சு? அது ஒன்னாகல. ஒன்னும் ஆகல. இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்னும் ஆகாது சொல்றீங்க. சரியா? ஒழுங்கா மைக்கெல்லாம் அன்மியூட் பண்ணி பேசி படிச்சீங்கன்னா நீங்க சொன்ன அந்த மார்க்ஸ் எனக்கு தெரியும் எத்தனை. உங்களோட மார்க்ஸ் வந்து 33 அப்படித்தானே? ஆம் சார். நினைவு வச்சிருக்கேன். சரியா? அதனால மார்க்ஸை கூட்டணும்னு நம்பிக்கையில படிங்க. இதுக்கப்புறம் கூடியவே கூடாதுன்னு நினைக்க கூடாது. என்ன ஆசிக்கா சொல்றது சரிதானே? சரி சார். ஆயிஷா சஹானி தங்கச்சிக்கு சொல்லி வைங்க. சரி, அப்ப இப்ப நம்ம கொஸ்டினுக்குள்ள போவோமா? கவனம் விளைவிக்க எல்லாருக்கும். ஏன் கவனம் சொன்னண்டு? கன்ஃபியூஷன் ஓகே ஆயிட்டா? இப்ப நான் கேள்வி செய்ய போறேன். என்னடா யாசிப் கேள்வி செய்வோமா? என்ன பேரு வந்துச்சு? ஆம் சார். ஃபர்ஹான் யுஸ்ரி 2 பேரா? 2 பேரா? 2 சேர்த்தானே கூப்பிடுறேன். ஒரு பேரு தான்டா, 2 சேர்த்தா கூப்பிட, தனித்தனி கூப்பிட பிரச்சனை இல்லை தானே? உனக்கு நீ பேர் ஃபர்ஹான், சேர்த்து கூப்பிடுங்க. யுஸ்ரி வந்து கஷ்டமா இருக்கு எனக்கு, அப்படிலாம் கூப்பிடல. உன் இஷ்டத்துக்கு எனக்கு எப்படி வருதோ நான் அப்படிதான் கூப்பிடுறேன். சரியா? இப்ப கேள்வி செய்வோம். இப்ப என்னத்த நீங்க தலைகீழ நின்று செய்றீங்கன்றத பாப்போம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் நானே, படிச்சிடும் போது ஈஸியானதெல்லாம் அவரை செஞ்சுட்டு கஷ்டமானதுன்னா எழுதி தந்துடுவேன்.
இப்படி தராட்டி சேருக்கான மரியாதை இல்லை தெரியுமா? சோ முதலாவது ஒரு கஷ்டமானதுக்குள்ள போகும். சும்மா முதலாவது தொடக்கம் தானே, கொஞ்சம் கொஞ்சமா போகும். பாவம் தானே அச்சா பிள்ளைல உங்களுக்கு நான் முதலாவதுலேயே சார். டக்கு டக்குன்னு இப்படி எழுத எழுத இப்படி திரும்பும் போது விட வந்திருக்கணும். விளைஞ்சா ஜும்ஹா விளைஞ்சா ஓ சார். விட என்ன கொஞ்சம் கஷ்டம் தான். சும்மா திருப்பி வராதான் சிரிக்கிற மாதிரி செய்யும். விட சொல்லிடாதீங்க, செஞ்சு முடியுங்க. நான் கேட்குறேன். அப்ஷா என்ன விட வந்துச்சு? ஆப்ஷா செய்றேன் சார். என்னம்மா செய்றீங்க? வெரி குட் நஸ்ரின். 3x - 5 = x ஆக 7. நான் கேட்கிறாள் தான் விட சொல்லணும். ஆயிஷாஸ்கர் விட வந்துச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. செய்றேன் சார். இப்படின்றதுக்குள்ள செய்யணும் என்ன? வர்றாங்க விட வந்துச்சா? ஓ சார் வந்து. வந்துட்டா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் மிச்சம். சம்ஹா வந்துச்சா? ஓ சார். மத்த சம்ஹாவுக்கு அகீலா வந்துச்சா? அகீலா ஓ சார். விட வந்துச்சானே? ஓ. முகமது நௌஃபல் தானே பேர்? அன்மியூட் பண்ணுதாங்க. ஹப்சா எல்லா ஹப்சாவுக்கு வந்துச்சா? ஓ சார். ஷீமா நவால் செஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? செஞ்சிட்டேன் சார். விட வந்துச்சு. செஞ்சிட்டியா? ஈஸி தானே கேள்வி. நஸ்மா விட வந்துச்சா? ஆயிஷா நஸ்மா. ஹஸ்னா முபாரக். ஓ சார். இஹ்சானா இதுக்காவது வந்துச்சாமா? தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாதமா தங்கம். இஹ்சானா வந்துச்சா? ஓ சார் வந்துச்சு. இஹ்சானா என்ன விட வந்துச்சு? x = 6. எக்ஸுக்கான விட எத்தனை சொல்றாங்க இஹ்சானா? எத்தனை பேர் இதை வந்து வழிமொழிகிறீங்க? சரி முன்மொழிகிறீங்க வழிமொழிகிறீங்க? முன்மொழிகிறோம். நான் இஹ்சானாவை முன்மொழிகிறேன் தானே சொல்லணும். முன்மொழிகிறேன். அப்படித்தானே சொல்லணும். நான் சொல்ல சரிதானே? ஓ சார். மாணவர்கள் நடந்தது இல்லையா உங்களோட ஸ்கூல்ல? அப்படின்னா என்னன்னு தெரியாதா? என்ன மின்னா விட வந்துச்சா? ஓ சார். சரி இதுல நம்ம ஒரு சின்ன விஷயத்தை இருக்கணும். சரி இதுல எத்தனை பேர் வந்து வீடு கூட்டி இருக்கீங்க? எல்லாரும் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. இதுல எத்தனை பேர் வந்து வீடு கூட்டி இருக்கீங்க? சரி வாய திறந்து சொல்லுவாங்க சும்மா. வீடு மீன்ஸ் இப்ப முற்ற பகுதி. முற்றம் தானே சொல்றது எல்லா இடத்துலயும். ஓ சார். அது கூட்டினாங்க சும்மா சொல்லுங்க. யாரு புஷ்ரா கூட்டிக்கியா? புஷ்ரா போய் சொல்லாத. நான் ஸ்கூல்ல மட்டும் தான் கூட்டிக்கிறேன். விளக்கு மாத்தால் அடி வாங்குறதோட சரி என்ன வீட்டை. சரி விளக்க மாத்து. விளக்க மாத்து. ஈகிள் கட்டு. விடையில ஈகிள் கட்டு. ஈக்கிள் கட்டு இங்கிலீஷ்ல சொல்றதா உங்களோட? ஏக்கல் காட்டு அப்படியே சொல்றேன். அப்படி சொல்றேன். சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஈக்கிள் காட்டு. சரி இன்றைக்கு உனக்கு ஒரு இங்கிலீஷ் ஒரு விஷயம் சொல்லுறேன் சரியா? நானும் கத்துக்கணும் உங்களுக்கு சொல்லித்தரேன். முன்ன தெரியும் அதை சொல்லுறேன். அப்ப என்னன்னு சொல்றது? ஈக்குவல் காற்று. சன்னா உங்களுக்கு இருக்கும் நாளைக்கு. சகனா இப்ப இதுல விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப விளக்க மாத்தால கூட்டுறாங்க தானே. உங்களுக்கு அடிக்கிறத விடுங்க. பொம்மா வந்து வந்திருப்பாங்க இப்படி ரெண்டு தராட்டி ஹவுஸ் ஆயிடுதான். சரி அப்ப நீங்க கூட்டுறீங்க. இப்ப கூட்டிட்டு உமா இதை 2 வகையா பிரிப்பாங்க. பாத்துருக்கீங்களா? மண் எல்லாத்தையும் கூட்டும் போது வர்ற மண் எல்லாம் என்ன செய்வாங்க? மண் இல்லாம மேல் குப்பையை மட்டும்
கூட்டி இது ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? முதல்ல கூட்டி இருக்கணும். பிடிக்க தெரியுமா? தெரியும் தெரியும். பெட் பிடிக்கிற மாதிரி Was. உண்மையா தெரியுமா? என்னோட ரூம்ல தெரியும் சார். கொண்டு வந்து காட்டுறேன். தெரியும் சார். தெரியுமா? அது அப்படி ஒரு கட்டை நிறைய குச்சி குச்சி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? தெரியும். சார். சரிதானே? தெரியும் சார். அப்ப அதால கூட்டி இருக்கீங்களா? அதை கூட்டும் போது மண்ணை சேர்த்து எடுக்காம நீங்க கூட்டும் போது மண் வருது பாருங்க. உமா கூட்டும் போது பாருங்க ஸ்டைலா கோடு கோடு போட்டு வச்சுப்போம். பாத்தீங்களா? Oh, sir. கோடு கூட நீங்க போட்டீங்கன்னா என்ன இருக்கும்? இங்கால ஒரு கோடு, இங்கால ஒரு கோடு, நடுவுல ஒரு 10-15 குச்சோடஞ்சு கிடக்கும். அப்ப இந்த விஷயத்தை என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அப்படி கூட்டும் போது குப்பையை மட்டும் ஒரு ஷேப்பு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சிடறோம் தானே. அதுக்கப்புறமா என்ன செய்வாங்க? நெருப்பை பத்தி போட்டுட்டு வந்துருவாங்க. எல்லாரும் விட்டு நடக்காது. மோஸ்ட் ப்ராபப்ளி இப்ப டவுன் ஏரியாவுக்கு கொஞ்சம் இதா இருக்கிறார்கள் கூடாதான் செய்யுது அப்படித்தானே. டவுன் ஏரியான்னு சொன்னா உண்மையிலே என்ன முற்றமே இருக்காது. சோ பிரச்சனை ஒன்று இருக்காது. ஆனா இதுல இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த நம்ம கூட்டி எடுத்த குப்பையை ஒரு சைடு கொண்டு வர போறோம். அதாவது இதுல தெரியா கணியத்தை சமன்பாட்டுல ஒத்த சைடும், தெரிஞ்ச கணியத்தை சமன்பாட்டுக்கு இன்னொரு சைடு மத்த சைட்லயும் அடுத்த சைடு. அப்ப தெரிஞ்ச எல்லாரும் ஒத்த பக்கம், தெரியாத எல்லாம் மத்த பக்கம். சொல்லுங்களா? தெரிஞ்ச எல்லாரும் ஒத்த பக்கம், தெரியாத எல்லாரும் மத்த பக்கம். எப்பயும் இந்த எக்ஸ் இருக்காதா இவர சக இந்த எக்ஸ் என்ன செய்வோம்? இங்கால கொண்டு வருவோம். சயங்க என்ன செய்வோம்? அங்கால கொண்டு போவோம். அப்ப எக்ஸ் சக எக்ஸ் ஆயிருக்கு. இங்கால வந்தா சகாஞ்சி சாரி சயாஞ்சி. அங்கால போனா சஹஞ்சி. 3x இருந்து ஒரு x போனா 2 சமன் 7 மஞ்சம் 12. 2 எக்ஸும் பெருக்கப்படுது. 2 இங்க பெருக்கப்பட்டா சமனுக்கு அங்கால கொண்டு போயிட்டாவே அப்ப 12 2ஆல பிரிக்கிறத கொண்டுதான் 12 தர ஒன்றிங்கு. அப்ப இதுக்கு விட என்ன வந்து எக்ஸுக்கு இதுசான ஆறு வந்துச்சானே. Oh, sir. இதுசான உன்னோட ஒரு டோலி வந்துச்சானா? டோலியோட பேர் என்ன? அஸ்னாவா? உங்களோட இருந்தது. நீங்க ஒரே ஸ்கூலா? யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து ஒரே ஸ்கூல். உங்களோட ஸ்கூல் தானா? அஸ்னாண்டு யார் வந்தீங்களா? எம்பி அஸ்னாவா வந்துச்சு. நான் படிக்கணும் அப்படிலாம் சொல்லிச்சு. அவ்வளவுதான். அன்றைய நாள் வந்து நான் நினைக்கிறேன் மோட்டிவேஷனல் வீடியோ இதை பார்த்துருக்கேன். அன்றைய நாளோட எல்லா மோட்டிவேஷனும் சரிதானே. இப்ப இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரி, எதுக்கு நீங்க எக்ஸாம் மட்டும் அங்கால கொண்டு வந்தீங்க? 3 எக்ஸ் அங்கால கொண்டு போகல. அதாண்ட ஒரு டவுட் வருது தானே. அடுத்தது சொல்லலாம். சரியா? ஓம்பு சொல்லலாம். அப்ப நம்ம அதையும் பார்த்துருவோம். நீ அப்படி கொண்டு போனா இந்த இடத்துல என்ன பெரிய பெரும்பாவமானு பாவம். என்னென்று பாவம்? ஹராம். பெரும்பாவமா அப்படிங்கிறத பாவம். ஸ்பெல்லிங் பிள்ளையா? பெரிய ரூணாவா சின்ன ரூணாவா? சின்ன ரூணா. குட்டி ரூணா. ஒரு குட்டி ரூணா பெரும்பாவமா அப்படிங்கிறது பாவம். ஏன் இதை நீங்க அங்கால கொண்டு போறது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படிங்கிறது பாவம். சரி, 3x அங்கால போனா என்ன எக்ஸா வரப்போகுது? அதே போல சகையோட அங்கால வந்தா சயேழு சயாஞ்சி சமன் எக்ஸ் கழித்தல் 3x. சரிதானே? இப்ப பாருங்க, ஒரே குறிகள் என்ன செய்யும்? கூட்டுப்படும். குறிய போடுங்க. சய 7 மஞ்சும் 12. இங்க ஒரு மாம்பழத்தை நான் வாங்கிட்டு 3 மாம்பழம் கடன் வாங்கும். சரி, ஒரு என்ன சொல்றது, மாம்பழத்தை வேணாம் மாம்பழத்தை சொன்னாலே கடுப்போம். இங்க ஒரு எக்ஸ், இங்க சய 3x. வேற வேற குறி. அப்ப பெருசுல இந்த சின்ன கழிப்பீங்க. 3ல இருந்து 2 போனா சரி, 3ல இருந்து 1 போனா 3ல இருந்து 1 போனா 3. 2 என்ன இருக்கீங்க? பெரிய குறி என்ன?
இப்ப நம்ம எக்ஸுக்கு தான் விடையை காணணும். இங்க எக்ஸோட யாரு பெருக்கப்படுது? சய 2 2 பெருக்கப்படுது. அப்ப சய 2 வந்து இங்க என்ன செய்யும்? பிரிக்கப்படும். சய 12 சய 2 ஒரே குறிகள் பிரிபட்டால் என்ன வரும்? சக. அப்ப 12 2 பிரிச்சா 6 பாவமா இல்லையா இது? நான் இஸ்லாமிய வாக்குல சொல்லல பெரும்பாவமா இதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு விஷயமா சொல்றேன். ஓகேயா? அதை எடுத்து தூக்கி வச்சு கொண்டு விட வந்துச்சா? ரெண்டுக்குமே ஒரே விட தானே. அப்ப எந்த பக்கம் வேணாலும் கொண்டு போகலாம். கொண்டு போகும்போது சய வரும்போது கொஞ்சம் நமக்கு பிரச்சனைகளும் சேர்ந்ததோட வரும். அதால சய வராம பார்த்துக்கொள்ளணும். யாருக்கு சய வராம? தெரியா கணியத்துக்கு சய வராம கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு மஸ்ட் நல்லா இருக்கு. அடுத்தது செய்வோமா? கொஞ்சம் கஷ்டமா? இதெல்லாம் கொஞ்ச நேரம் செஞ்சு காட்டுவேன். அடுத்தது முக்கியமானதை படிக்கணும். அது படிக்கிறது அந்த பாடம். இது வரும் 1 மாசம் தான் கிடைக்கும். முக்கியம் இல்லைன்னு இல்லை, முக்கியம் தான். வடிவதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். விட விட்டா மண்டை வெடிக்கும். அண்ணா விட என்ன எழுதவே இல்ல சார். சரி 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 சரியா. சில சேர்மார் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல இப்படி சேர் போர்ட்ல கேள்வியை கொடுத்து இப்படி திரும்புவாரு எல்லாரும் விட செஞ்சிருப்பாங்க. இப்படி சொல்லிருக்காங்களா? ஓ இப்ப நான் இப்ப கேட்டேன் தானே, யாராவது செஞ்சாங்களா? இல்ல சும்மா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? மூணா மூணா கிட்டனா டூனா உருட்டு ஃபைட்டரா நானு. அதே மாதிரி கேளுங்க. நான் என்ன ஐன்ஸ்டீனா? நான் சகனா. நான் வந்து அம்னா. உங்களுக்கு பர்சனலா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதுபடி நீங்க மத்தால மாறும். அப்படி சரின்னா மெஜிஷியன் அதான் ஆகணும். விட செஞ்சியா? காய்கறி இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. விட செஞ்சியா? நுகா விட வந்துச்சா? நுகா கன்சா கன்சா படிக்க படிக்கிட்டியா? வெக்கப்படுற என்ன? இல்ல சார். ஐயோ நானா படிக்கிறேனா? வெக்கப்படுறேன்னா அந்த வெக்கம் இல்லம்மா. ஐயோ இந்த ஷையா ஃபீல் பண்ணுவோம் தெரியுமா? ஐயோ நானா நல்லா படிக்கிறேன் தெரியுதா உனக்கு? எப்படி சொல்றேன் அந்த ஃபீல். வெக்காமடா அது வேற. அது நம்மகிட்ட படிக்கிறது யாருக்காவது இருக்கா? இருக்கா நம்மகிட்ட? வெக்கம் மானம் சூடு சொல்றேன் இருக்குது சார். இருக்குது என்ன? சரி. ஹப்ஷா என்ன வந்துச்சு? ஹப்ஷா விட வேணா விட வந்துச்சா? ஹப்ஷாக்கு இல்ல சார் செய்றேன். ஹப்ஷா HAFSA ஹப்ஷா ஓ சார். விட வந்துச்சானே பிள்ளைக்கு? ஓ ஹஸ்னா முபாரக் 2 பேருக்கும் ஓ சார். சமா ஓ சார். விட வந்துச்சா? ஓ இந்த கிளாஸ் முடிய கொஞ்சம் நோட்ஸ் அனுப்பி விடுங்களே. சரி சார். பாப்போம். ஜுன்ஹா விட வந்துச்சானே? மின்ஹா சமாட பேரை கேட்டா எது தெரியுமா வருது? டிக்டாக்க திறந்தோன்னே என் பிள்ளையில ஒருத்தன் வாரான். சாய்ந்த மருது சமா கேட்டரிங் நீங்களும் கேட்டு பாத்தீங்களா? பார்த்தது இல்லையா? எனக்கு மட்டும் தெரியாத சஜஷன்ல சாய்ந்த மருது சமா கேட்டரிங் சமைச்சு கொடுக்குற ஒருத்தன். சரியா? அந்த வீடியோ வர்றதுல இந்த பிள்ளை பேர் கொஞ்சம் நினைவு. நௌஃபல் விட வந்துச்சாடா பிள்ளைக்கு? சாரிம்மா நான் முன்னுக்குள்ள அதை வாசிக்கல. விட வந்துச்சாமா? பேர் என்னமா இருக்க ஃபுல்லா சொல்லுங்க. நௌஃபல் இருக்கிறது யாரையும் பாப்பட பேரா?
உள்ள கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஃபாத்திமா நௌஃபல் தான். சாரி இஃப் அந்த வாப்பட பேர்னா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரியல, நான் முன்னுக்குள்ள முகப்பட்டு பார்த்தேன். சோ முதலாவது அதே விஷயம் தான். ஆனா இங்க என்ன பிரச்சனை இல்லை, இங்க யார் வந்து நிக்கிறாரு, வளைவா யார் வந்து நிக்கிறாரு, மைக்கேல். எல்லாரும் அந்த ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணுங்க. நூருல் ஹம்தா கேக்குதா? ஓ சார். விட என்ன வந்து பிள்ளையே எக்ஸ் 7 2 எக்ஸாயரண்டா செவன் எக்ஸ் 7 2. இப்ப இதுல வந்து இந்த பிரக்கெட் இவரோட சண்டை பிடிச்சிட்டு சரிதானே. இப்ப இந்த சயனஞ்சு அங்கல கொண்டு போனா அப்படியேதான் இருக்கும், அப்படியேதான் இருக்கும். அதனால இந்த பிரக்கெட் எப்பயும் வந்த பிரக்கெட் என்ன செய்யணும் பிள்ளைகள், இல்லாமல் அழிச்சுடணுமா? இல்ல, இவரை உள்ளால பெருக்கணும். 3 யார் யாரோட பெருக்கப்படுது, இவரோட பெருக்கப்படுது. 3 யாரோட பெருக்கப்படும், 3x. இங்கேயும் சக இங்கேயும் சக, சோ பிரச்சனை இல்லை. 3 தர 3 9. அங்கால சய 5 சத்தம் காட்டாம இருக்குது. 2ஆல இவரை பெருக்குனா 14. 2ஆல இங்க பெருக்குனா -2. ஏன் -2x? சகவால இங்க என்னத்தை பெருக்கணும், சகவால் கேட்டா மைனஸ் சொல்லுங்க, பிளஸ் கேட்டா அந்த சைன் சொல்லுங்க. ஏதாவது ஒரு மொழியில கணக்கிடா. சரி, இங்க 3x சக 9 சய 5. நம்பர் இருக்கா? முதலாவது இதுல விஷயத்தை ஒரே அடியா எடுக்கும். 9ல 5 போனா 4. என்ன பரவ நுழைச்சாடா? ஏண்டா கவலையா சொல்ற, அது பிரச்சனையா? அடுத்தது என்ன பேரு, புதுசா ஒரு முடிய வந்தானு, அர்ஷாட் இருக்கிறியா? அர்ஷாட் இருக்கிறானா? அந்த அர்ஷாட் அழகா பார்த்து எழுது தம்பி, கையெழுத்தெல்லாம் அழகா பார்ப்பேன், உறுப்பமே எழுதணும். அப்படி எல்லாம் நான் சொல்லல. நீ விஷயத்தை விளங்கி உண்ட லாங்குவேஜ்ல கீழே நோட் பண்ணி வச்சுக்கோ, சரியா? இது எப்படி இது செய்யறது எல்லாமே உண்ட நீ ஊர்ல பேசுறியோ, ஊர்ல பொக்கையோட எப்படி பேசுறியோ அந்த பாசையில நோட் பண்ணி வச்சுக்கோ. ஆனா நீ நோட் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன் நோட் பண்ணி வச்சா உன் மார்க்ஸ் என்ன செஞ்சிடும் சார்? நீ சொல் கூடி இருந்தானே, ஆனா நோட் பண்ணி வைக்காத, இப்படி வச்சுக்கோ. என்ன யாசிப் சொல்றது சரிதானே? நான் ஆனா யாசிப் வந்தானா இருக்கானா? எழுதி நோட் பண்ணி வச்சுக்கொள்றா. சரி, இப்ப என்ன செய்வோம், இங்க சயவா இருக்காரு, எப்பயுமே சயவ சகவாக்க ட்ரை பண்ணுங்க. இந்த 2x இருக்காரு, அவர் இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன வரும், 3xோட சஹ. இங்க சக 4, அங்கால போனா 4. 3x 2x 5x, 14 இருந்து 4 போனா 10. 5 இங்க பெருக்கப்படுது, இங்க வந்து பிரிப்பது 10 × 5 சமன் 2. 10 × 5 சமன் 2. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க போறேன், கேட்டியா? இந்த பாடத்தில் உங்களுக்கு கவனிக்க வேண்டிய விடயங்களாக தோன்றியவற்றை கூறவும் எல்லாரும் நோட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த பாடத்துல, நான் இந்த பாடத்துல வர்ற கேள்விகளை செய்யணும் அப்படின்னா ஒரு எளிய சமன்பாடுல இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா இதுக்கு பெற உள்ளதுலயும் இதெல்லாம் கட்டாயம் தேவைப்படும். அப்ப நான் கேட்கிற கேள்வி, முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாடத்தை நான் படிச்சு நல்லா செய்யணும் அப்படின்னா இதுக்கு முன்னுக்குள்ள பாடங்கள்ல என்னென்ன கவனங்கள் எனக்கு வேணும்? ஆசிகா முதலாவது குறியீடுகளை பார்க்கணும். ஓகே, முதலாவது விஷயம் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பாடத்தை நல்லா செய்யணும்டா குறிகள் சம்பந்தப்பட்ட அறிவு நமக்கு வேணும். குறி பாக்குறேன்னா என்னது, வெத்திலையில மைதடையில் பார்க்க அந்த குறியா? இல்ல, பிளஸ் மைனஸ். பிளஸ் மைனஸ்ல இதுல உங்களுக்கு புலவர்னு எதுல வரப்போகுது? இங்க இருக்கிற சகவை எப்படி தெரியுமா கொண்டு போவீங்க? சிரிச்சுக்கிட்டு, ஐயோ லேசு கேள்வி, இப்படி சகவை கொண்டு போய் செய்வீங்க, சமணத்தினால கொண்டு போய் அதே சகவாவை
அப்ப நம்ம பிளவிடக்கூடிய என்னது குறிகள். அப்ப பெருக்கும் போது என்ன செய்வோம், இதே குறிப்பிட நமக்கு கட்டாயமா வரும். அப்ப கவனிக்க வேண்டிய விஷயத்துல என்ன தெளிவு வைப்பீங்க, குறிகள். ரெண்டாவது அம்னா காரணிகள் சம்பந்தமான பாடம். காரணி சம்பந்தப்பட்ட அறிவு. காரணி சம்பந்தப்பட்ட அறிவு எதுல கண்டுபிடிங்க, இந்த இருக்க இந்த கண்டுபிடிச்சீங்க. கட்டாயமா என்ன பத்தின அறிவு நமக்கு தேவை, காரணி விரிச்சல் நினைவிக்கா, காரணியில விரிச்சல் கன்சா அது பற்றிய அறிவு நமக்கு கட்டாயம் இருக்கும். இருந்தா தான் இந்த கொஸ்டினை செய்யறதுக்கு தேவைப்படும். நீங்க யோசிக்கிறீங்கன்னா பேசிக்கான ஒரு பாடம், சமன்பாடு தீர்க்கிறது தானே, அவ்வளவுதானே. எவ்வளவு டீப்பான பாடம் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஒருங்கமை சமன்பாடு நான் படிச்சிருப்போம், எவ்வளவு அழகா படிச்சாருன்னு. ஆனா நீங்க மறந்துடுவீங்க, ஏன்னா மறுபடியும் படிச்சேன். அடுத்தது வேற என்ன இதுல தேவை, பொட்மாஸ் ஆர்டர். பொட்மாஸ் ஆர்டர். எஸ், பொட்மாஸ் ஆர்டரும் தேவை. ஏன் பொட்மாஸ் ஆர்டர் தேவை, கொண்டு வந்து காரணிகள் அறிவை தான் பயன்படுத்தணும். பொட்மாஸ்ல இருக்கிறதன் படி என்ன ரூல், நம்ம பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல நிக்கணும். பிராக்கெட்ல இருக்கிறத தெரியாக்க நிக்கிறதால வெளியில இருக்கிற ஆளு பெருக்கி சுருக்க பார்க்கும். சோ அதுவும் தேவைப்படும், படலாம். நெக்ஸ்ட் விஷயம் பொமசி. பொமசி. பொமசின்னா என்னது, பின்னக்கு வேலை செய்யும்போது நமக்கு கட்டாயம் தேவைப்படும். அப்ப சமன் வந்து பின்னத்திலே வரலாம் தானே, சொன்னதானே, அதுல தேவைப்படும். அப்ப இதுல நிறைய விஷயம் தேவைதானே, இதெல்லாம் எழுதி வைக்காதீங்க. போயிட்டு இதெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துடாதீங்க, சரியா. இந்த காரணிகளா இருக்கிறது, பெருக்கிறது, பிரிக்கிறது எல்லாம் தெரியாத என்ன செய்யணும், போய் செஞ்சு பார்க்க கூடாது. உனக்கா செஞ்சு பார்ப்பீங்களா, இல்ல 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 செஞ்சு பார்க்க கூடாது. சரி, இன்னொரு 15 மினிட்ஸ் செஞ்சுட்டு முடிக்கியா, 10:30 ஷார்ப்பா. சரி, இப்ப இன்னொரு கொஞ்சம் கேள்வி செய்யுமா, போட்டோ அடிக்கிட்டு நான் இதை இன்னொரு கொஞ்சம் கேள்வி செய்வோம். எல்லாரும் டக்குன்னு கொஸ்டின்ஸ் எழுதுங்க. நான் போர்ட்ல எழுதியா. ஓகே சார். சரி சரி. சார். நிறைய சம்ஹா, நிறைய அக்கீலா நினைவுகிறது. சம்ஹா பாத்தியம் இருக்கு, சம்ஹான்னு ஒரு பிள்ளைங்க இருக்கு, அப்படித்தானே. சரிதான் என்ன சொல்றது, 2 சம்ஹா இருக்கீங்களா, வேற சம்ஹா இருக்க 3 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 3 பேர்ல ஒருத்தர் தான் கிளாஸ் அவுட் நின்று இருக்கீங்க. ஏன்னா அந்த பிள்ளை இது வரைக்கும் நான் கண்டதே இல்லை. சோ ஓகே, சோ பேசிக் क्वेश्चन ஒன்ல இது போகுமா, ஆல்ரெடி பேசிக் 2 செஞ்சிருக்கோம், அது தேவையில்லை. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சரி எத்தனை क्वेश्चन, மூன்றாவது. அவர் மட்டும் ஈஸியான அப்படின்னு மனசுல தோணக்கூடாது பேர் உங்களுக்கு. அடுத்தது இங்க
இதுல கொஞ்சம் பார்க்க கஷ்டமா இருக்கேன். ஓ சார். தலை ஓ வெடிக்க சார். கேள்வியெல்லாம் கொஞ்சம் என்னது கொஞ்சம் கூட அந்த நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை காட்டுறாள் இருக்கார் தலைக்குள்ள. யாரு என்ன பேர் அவருக்கு? பேர் சொல்லுவாங்க. என்ன பேர் அவருக்கு? சஸ்னா என்ன சார்? சிறார்களே களிமண் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பேர்? இன்னொரு தடவை சொல்லுங்க சார், நீங்க கதைக்கிறதே கிளியர் இல்ல. கிளியர் இல்ல அதுமா எல்லாருக்கும் தலைக்குள்ள எரிக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு மட்டும் என்ன களிமண் அரிக்கு அப்படின்னு கேட்பாங்க. என்ன எரிக்கு தலைக்குள்ள? மூளை. என்ன அதை கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு ரைட்டா? இவ்வளவு நேரம் என்ன செஞ்சீங்க? கண் பார்வையை பார்த்தோன்னே மூளைய பெருசா பாவிக்கல, ஈஸியா செஞ்சுட்டு. எப்படி கேள்வி சொன்னாலே கொஞ்சம் உங்களோட மூளை கொஞ்சம் சொதப்பதும். இதுல எல்லாமே பின்ன வழி கேள்வி. இது என்ன செய்ய வேண்டி வரும்? உங்களுக்கு தீர்க்கண்ட இடத்துல கேள்வியா இப்படி வரலாம். இவ்வளவு ஹார்டா வருமானு கேட்டே இவ்வளவு ஹார்டாலாம் வராது. ஸோ இந்த மெத்தட்ல வரலாம். மற்ற எல்லாம் சும்மா உங்களுக்கு என்னோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கு போட்டேன். கேள்வி எழுதிட்டீங்களா? அழகா எழுதுனீங்களாம்மா சம்மா கேள்விய? ஹாஜரா கேள்வி எழுதியா? ஓ சார். கவனமா எழுது, எப்ப கிழிஞ்சிட போகுது. அந்த மாதிரி ஸ்பீடா எழுதல. செஞ்சு முடிச்சாங்க எல்லாம்? இதை விட எக்ஸ்ட்ராவா நான் ஒரு உங்களுக்கு போட்டோ ஒன்று தரேன். அதை உங்களது வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் நேரத்தில் டீ குடிக்கும் சமயத்தில் டீ ஒன்றுடன் இந்த கொஷின்ஸை கணித்து டீயில் தொட்டு சாப்பிட்டு வாங்க. சரியா? அதில் நான் ஃபுல்லா செஞ்சு காட்ட போறது இல்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அது தாரன் செஞ்சுட்டு வாங்க. அடுத்த விஷயம் இதை ரெண்டு செஞ்சுட்டு சொல்லுங்க. செஞ்சுட்டு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன். இதுல எத்தனை செஞ்சீங்க? முதலாவது மட்டுமா? முதலாவது மட்டும் செஞ்சாச்சு. மற்றெல்லாம் கஷ்டமாயிங்க அப்படியா? பாக்க அதே இவ்வளவு பெருசாயிங்க. ரைட், ஓகே. அப்படின்னு சொன்னா இந்த கொஸ்டின்ஸை வைங்க. நான் உங்களுக்கு இதை நாளைக்கு செஞ்சுட்டு நான் என்னத்துக்குள்ள போவேன்? இதுக்கு அடுத்த என்னைக்கு ஒருங்கமை சமன்பாடுக்கான PDF எப்போ வரும்? நாளைக்கு நீங்க உங்களுக்கு வரும். நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் சார், ஸ்கூல்ல கிளாஸ் நடந்துச்சு, நான் வீட்டை வர டைம் ஆயிட்டு மறந்துட்டேன் பிரிண்ட் அடிக்கிறதுக்கு சொல்லணும். சரியா? இல்ல சார். சரி சார். பாத்திமா நௌஃபல் கொஞ்சம் பேசுங்க, அன்மியூட் பண்ணி. பாத்திமா நௌஃபல் அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. இல்லாட்டி என்னமோ செஞ்சு விட்டுவாரு. என்னம்மா செய்வாரு? எஸ் சார், சொல்லுங்க. பேர் கூப்பிட்டு அன்மியூட் பண்ணணும். பாத்திமா பேர், ஃபுல் பேர் சொல்லுங்க. பாத்திமா. ஓ, பாத்திமா. பாத்திமா தான் பேரு இல்ல. பாத்திமால பாத்திமாவோட சேர்ந்த ஒரு பேரு இல்லைன்னா எந்த பாத்திமா? சரி, இந்த பிள்ளை இனி பேர் வந்து பாத்தி. இது ஓகே தானே? நீங்க பாத்தின்னு வச்சுக்கணும், அது கொஞ்சம் ஈஸியா ஃபெமிலியரா இருக்கும். சோ ஒரு 3 விஷயம் சொல்லி தரேன். சொல்லி தரையா? 3 வார்த்தை பிரயோகம் உங்களோட சொல்ல போறேன். முதலாவது வார்த்தை பிரயோகம் போத். இரண்டாவது வார்த்தை பிரயோகம் எய்தர். எய்தருக்கு ஸ்பெல்லிங் என்ன? எப்படிதானா? அடுத்த வார்த்தை பிரயோகம் நெய்தர். சரியா? சரி. 3க்கும் மெக்ஸ் படி ஒன்று சொல்லி தெரியா லேசுக்கு? எக்ஸாம்பிளுக்கு சரியா?
நம்ம வந்து மாம்பழத்தையும் இன்னொரு பழம் சொல்லுங்க. கொய்யாப்பழம். பப்பாயா. உனக்கு இல்லையா? கொய்யாப்பழம் நல்லா வைக்கும். சார் பப்பாயா. நல்லா தான் தெரியும். எங்கால சைட் கிடைக்குது இல்ல. நான் ஆப்பிள் எடுத்துக்கொள்றேன். சரியா? கோவா 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 பழம் இங்க கிடைக்குது. சரி, இப்ப போத் அப்படின்னா இப்ப நம்ம ரெண்டு இருக்கு தானே பிள்ளை. அப்ப நான் ஈஸியா உங்களுக்கு இதை சொல்லி தரேன். போத் அப்படின்னா ரெண்டின் மேல் ரெண்டு. எய்தர் அப்படின்னா ஒன்றின் கீழ் ரெண்டு. நெய்தர் அப்படின்னா பூஜ்ஜியத்தின் கீழ் ரெண்டு. இதை நினைவு வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த மூன்றுலையும் அர்த்தத்தை என்ன செய்யலாம்? நினைவு வச்சுக்கலாம். நினைவு வச்சுக்கணும். இப்போ ஒரு சென்டென்ஸ்ல வந்து போத்தை யூஸ் பண்ணும்போது என்ன செய்வீங்கன்னா, எனக்கு வந்து போத் மேங்கோ அண்ட் ஆப்பிள் வந்து இல்லாட்டி மேங்கோ ஓ ஆப்பிள் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது நெய்தர் அப்படின்ற வேர்டை போட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல போத்துக்கு பதிலா நெய்தர். நெய்தர் அப்படின்னா ஒன்று இவரு இல்லாட்டி ரெண்டுல ஏதோ ஒன்றை தான் பிடிக்கும். அப்படின்னா நெய்தர் மேங்கோ ஓ ஆப்பிள் பிடிக்கும். அப்ப நெய்தர் அப்படின்னா அந்த வார்த்தை எப்படி யூஸ் பண்ணணும்? சாரி, எய்தர் அப்படின்னா எப்படி? இது இல்லாட்டி அது. இது இல்லாட்டி அது. ரெண்டு சாய்ஸ் வருதுன்னா அதுல உண்டு. இப்ப 3 சாய்ஸ் வந்தாலும் அதுல ஒன்றை தான் யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஈஸியா ஒருத்தரை தான் சொல்றேன். இவர் இல்லாட்டி இவர் அந்த இடத்துல சொல்றது. 3 சாய்ஸ் எல்லாம் பெருசா வராது. 2 தான் வரும். எய்தர் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். நெய்தர் அப்படின்னா என்ன? ரெண்டுமே இல்ல. நெய்தர் போட்டோம்னா நெய்தர் மேங்கோ ஆப்பிள் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. அப்படின்னா இந்த சின்ன விஷயத்தை நினைவு வச்சுக்க. போத்துண்டா எல்லாம், எய்தர்னா 2 பேர்ல ஒருத்தர் தான், நெய்தர்னா 2 பேருமே இல்ல அப்படின்னு. இது நீங்க சென்டென்ஸ்ல போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து பெரிய சரி இங்கிலீஷ்ல நல்லா படிக்கிற பிள்ளைன்னு நினைச்சு கொள்வாங்க. சரிதானே? உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா சொல்லணும்னு நினைவு வச்சு இடைக்கிற இப்படி ஏதாவது சொல்றேன். இல்லாட்டி சொல்ல வேணாமா? சொல்லுங்க சார். என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு மெட்ஸை பயன்படுத்தி அதை லேசா அதுல போட்டு வச்சிருக்கேன் பின்ன அடிப்படையில. சரிதானே? சரி. ஸோ அப்ப 2ஆம் கிளாஸை இத்துடன் இழுத்து சாத்தி கொள்வோமா? இதை மறக்காம நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு கேட்கும்போது சொல்லணும். அதே இல்லடா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்னன்றதை வாசிக்கணும், மறந்துடாதீங்க. சரி சார். சரி, குட் நைட், சந்திப்போம். பாய் பாய். பாய் யாசிப் பாய், அப்துல்லா பாய். அப்துல்லா வரலையா? வலைக்கும் அஸ்ஸலாம். ஃபர்ஹான் பாய். ஃபர்ஹான் வந்தானா? ஜஸாக்கல்லாஹ் சார். பாரக்கல்லாஹ். நிஃப்ரா பாய். நிஃப்ரா Hi sir. பாய். பாரக்கல்லாஹ். நூரா பாய். Bye, sir. எங்க முன்ன ஓடிட்டா? இன்னும் ஓடிட்டு. சரி. Bye sir. ஆயிஷா சாஹானி பாய். பாரக்கல்லாஹ். சமா பாய். Bye sir. பாய். நாளைக்கு பார்க்கலாம். Bye sir. முனாசிர் பாய். எல்லாருக்கும் பாய். கஹனா பாய். Jazakallah sir. பாரக்கல்லாஹ். சரி. போ. பாயே சொல்லாதாக்கள். போ. Bye sir. பாய். சல்மா பாய். சல்மா சரு. Bye, sir. பாய்.